தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக அராஜகமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியது 39வது பாலியல் வன்கொடுமை இந்த தமிழ்நாட்டில். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கேவலமான ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்க முடியுது. இதற்காக எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக சென்று பாருங்கள். தினமும் எங்கள் கட்சிக்காரர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட இருப்பதனால் மட்டும்தான் நியாயத்திற்காக இப்படி போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 பெண்கள், ஒருத்தர் பெண் எம்பி கனிமொழி, ஒருத்தர் பெண் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்கக்கூடியது. அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பெண்களுக்கு உண்மையிலே மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு கேவலமான செயல் இன்றைக்கு நடைபெற்று இருக்கிறது இந்த மாவட்டத்தில். கொடூரமாக இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். சிறுமி 14 மணி நேரம் ஒரு எஃப்ஐஆருக்கு அலைய விட்டு 5 நாட்கள் ஆகிறது. இன்னும் கொலை செய்தவரை கண்டுபிடிக்க துப்பில்லாத ஒரு திமுக அரசாட்சி. இவர்கள் பெண்களுக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்களா? அந்த பணமே தேவை கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டில் நியாயம் இருக்குதா? பாதுகாப்பு இருக்குதா? பறி கொடுத்த தாயை நாங்கள் பார்த்துட்டு வரோம். கதறி கதறி அழுற இந்த கண்ணீருக்கு திமுக அரசாங்கமோ இல்லை கனிமொழியோ இல்லை கீதா ஜீவனோ பதில் சொல்வீங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்க கூட இல்லை. நிர்பயா கேஸ் அவ்வளோ பேசுகிறோம், 100 கோடி ரூபாய் அதுக்கு பண்ணோம். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கும். முதல்ல ஆறுதல் சொல்றதுக்கு வரணும் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லாம பெண்களுடைய ஓட்டு தமிழ்நாட்டில் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ கொடூரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த பெண்ணை, அந்த சிறுமியை ரொம்ப அவங்களுடைய பெற்றோரை அவமானமா திட்டி இருக்காங்க. அந்த காவல்துறை அவமானமா திட்டி அடுத்த காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, மகளிர் காவல் நிலையத்திற்கு. அங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்து போனோம். இதெல்லாம் என்ன பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க? உடனடியா தேடி இருந்தா அந்த சிறுமியை பாதுகாத்திருக்கலாம். 300 மீட்டர் தொலைவில் தான் அந்த சடலம் கிடைச்சிருக்கு வீட்டுல இருந்து. அதுவும் அவங்க சொந்தக்காரங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப காவல்துறை எதற்கு தமிழ்நாட்டில்? காவல்துறையோட கையை கட்டி போட்டுக்கிற இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வீட்டுக்கு போகணும். ரெண்டு பெண்கள் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. கனிமொழி அவர்கள் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போறதுக்கு இங்க வர தேவை கிடையாது. முன்னேற்பாடா உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கா? கீதா ஜீவன் அவர்களை கேட்கிறேன். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு பதிலாக இன்னொரு பெண் ஆட்சி செய்யட்டும். அதுக்காக ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பெண்ணையும் பலி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்க மாநில தலைவர் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு அவங்களும் வராங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து அந்த வீட்டோட நாங்க பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேகமா போலீஸ் யார் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, வீடியோ மட்டும் பின்னாடி எடுக்க வராங்க. என்ன அராஜகம்! நீங்க யாரை போய் அங்க போய் கண்டுபிடிச்சிருக்கணும்? நீங்க யாரை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய மிகவும் ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. திமுக ஆட்சியில மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே எந்த ஒரு கட்சியும் இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தல. அப்படி ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இதை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இங்க தூத்துக்குடியில இருந்து சூளுரை, தூத்துக்குடி மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது, வீரம் மிகுந்த மண். இங்க ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவாள்.